பாக்கிய கொட்டுறதுனால பார்த்தீங்கன்னா, ராதிகா வந்துட்டு எழிலோட பாடி லான்ச் ஃபங்ஷனுக்கு வராங்க. அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லார் கூடயும் கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கோபி அங்க வராரு. கோபிகிட்டயும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, செம கோவம் வருது. நேரா பாக்கி கிட்ட போயிட்டு, "அவள என்னத்துக்கு இங்க வர சொன்னா? அவ என்னத்துக்கு இங்க வந்தா? அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லன்னு ஆயிப்போச்சுல்ல. அப்புறம் என்னத்துக்கு இங்க வந்திருக்கா?" அப்படின்னு சொல்ல, "நான் எதுக்கும் சும்மா அவ என் ஃப்ரெண்டுன்ற முறையில கூப்பிட்டேன். அவங்க இங்க தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால வாங்க சரின்னு கூப்பிட்டேன். அதுக்காக இப்ப என்ன?" அப்படின்றேன். என்ன திருப்பி பழைய உறவு ஒட்ட வைக்க பார்க்குறியா? திருப்பி நீ ராதிகாவ கோபி கூட இணைச்சு பார்க்கலான்னு பார்க்குறியா? அப்படின்னு சொல்ல, எனக்கு அந்த எண்ணமும் இல்ல, அந்த ஆசையும் கிடையாது. அவங்க சேர்ந்து வாழ்ந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அவங்க பிரிஞ்சு வாழ்ந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இப்ப எதுக்கு என்கிட்ட கோவப்படுறீங்க? அப்படின்னு சொல்ல, இல்ல பாக்கியா நீ வர வர அப்படிதான் பண்ற. உன் ஃப்ரெண்டு கவலைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீ அவங்களுக்கு சாதகமா பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பண்ற நீ கோபிய கொஞ்சம் நினைச்சு பார்த்தியா? அவன் உடம்பு இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆயின்னு வருது. அதுவும் இல்லாத இப்ப தான் குடும்பத்தோட கொஞ்சம் சேர்ந்து சந்தோஷமா இருக்கான். அது உனக்கு பொறுப்பு இல்லையா? அவன் நிம்மதிய கெடுக்கிறதுக்குன்னே இருக்கு அப்படின்னு சொல்ல, அத்தை எனக்கு அப்படிப்பட்ட எண்ணமும் இல்ல. உங்க பையனோட வாழ்க்கைய நான் என்னத்துக்கு கெடுக்க போறேன்? உங்க எண்ணம் தான் தப்பா இருக்கே தவிர, நான் எதுவும் அப்படியெல்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்ல, இல்ல பாக்கியா நீ வர வர அப்படிதான் பண்ற அப்படின்னு சொல்ல, அத்தை நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு அத பத்தி கவல இல்ல. நான் வந்து நல்ல விஷயத்துக்காக தான் கூப்பிட்டேன். நீங்க அப்படியெல்லாம் நினைச்சுட்டு அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்படியே உங்களுக்கு 2க்குள்ள சண்டை பேர் ஊத்திட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கோபியும் ராதிகாவும் கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இதனால ராதிகா பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த கோபி இப்படியெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போறாங்க. கோபி நாங்க சும்மா ஏதோ பாக்கிய கூட்டம்னு சொல்லி தான் ஃபங்ஷனுக்கு வந்தேன். மத்தபடி உங்கள பார்க்கவோ, இல்ல எங்க கூட சேர்ந்து ஒட்டி உறவாடவோ அப்படியெல்லாம் வரல. அதனால நீங்க அது என்ன பத்தி கவலைப்படாத விட்டுட்டு உங்க குடும்பத்த பத்தி நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமைதியாயிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கியா கூட பேசறதுக்கு போயிடுறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது அடுத்த வீடியோ சொல்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.